எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர் நிலவரங்கள் பார்க்க போறோம். ஏன்னா புதுச்சேரியில வந்து 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போற காரணத்தினால, எந்த கட்சிகளுக்கு எப்படியெல்லாம் எந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க, அவங்களோட சொத்து மதிப்புகள் எவ்வளோ இருக்கு, அவங்க இதில எப்படி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காணொளிய மூலம் நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்த போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நம்ம புதுச்சேரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 3 சீரிஸ் பார்த்துட்டோம். இது 4வது சீரிஸ். 4வது சீரிஸ்ல நம்ம 6 தொகுதிகள் பார்க்க போறோம். அந்த 6 தொகுதிகள்ல முதலாவதா பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உழவர்கரை சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள். உழவர்கரையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முறை தேர்தல் நடந்திருக்கு. இந்த 2 முறையில 2016, 2021 பார்க்க போறோம். 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்புல திரு பாலன் அப்படிங்கிறவர் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 14,703 வாக்குகளும் 47.70% பெற்றிருக்கிறாரு. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்புல என்.ஜி. பன்னீர்செல்வம் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு 7,596 வாக்குகளும் 24.60% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல எம். சிவசங்கர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. அவரு 3,958 வாக்குகளும் 12.80% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காரு. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சிவசங்கர் அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 11,940 வாக்குகளும் 37% பெற்றிருக்கிறாரு. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்புல என்.ஜி. பன்னீர்செல்வம் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. அவரு 11,121 வாக்குகளும் 34.50% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்புல அங்காளன என்கின்ற தேவபொழியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 5,633 வாக்குகளும் 17.50% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 உழவர்கரை சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர் நிலவரம் பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட தேவைகள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தொகுதியோட முக்கிய தேவைகளா அடிப்படை உள்கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மக்களோட இயக்கமா இருக்கு. அடுத்து தூய்மை மற்றும் சுகாதாரம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கிறாங்க. அடுத்து வேலைவாய்ப்பு. இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மிக குறைவா இருக்கு. மிகப்பெரிய அளவுல ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரணும் வேட்பாளர்கள் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து மாநிலத்தில சிறந்த தொகுதி இந்த தொகுதி தான். ஏன்னா உழவர்கரையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலத்தோட மிகப்பெரிய அளவுல ஒரு வருவாயவா இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வெற்றி பெற போறவைங்க மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவைங்க உணர்றாங்க. அந்த வகையில என்ஆர் காங்கிரஸ் சார்புல நாராயணசாமி போட்டியிடுறாரு. அவரு 37 வயது ஆகுது. அவர் எம்பிஏ படிச்சிருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் என்டர்பிரைனரா இருக்கிறாரு. அவரோட வெற்றி வாய்ப்பு இங்க 50% இருக்கு. சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 32,31,00,000 இருக்கு. கடன் 7,96,00,000 இருக்கு. வருமானம் 1,81,00,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அரசியல் அனுபவம் 15 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்புல புஷ்பலதா அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. 43 வயது ஆகுது. பிஏ பொலிட்டிக்கல் சயன்ஸ் படிச்சிருக்காங்க. தொழில் முனைவோரா இருக்காங்க. சுயதொழில் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு 45% இருக்கு. சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 1,36,00,000 இருக்கு. கடன் 42,24,000 இருக்கு. வருமானம் 3,11,000. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. அரசியல் அனுபவம் 15 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்புல சித்ரா அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. 41 வயது ஆகுது. 10வது படிச்சிருக்காங்க. அவங்க வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில வந்து குடியிருப்பு வாடகைய வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு 20%. சொத்து வந்து 57,58,000. கடன் வந்து 14,30,000. வருமானம் ஏதும் இல்லை. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அரசியல் அனுபவம் 9 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்புல சசிபாலன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவரு 42 வயதாவது. அவரு பிஎல் படிச்சிருக்காரு. வழக்கறிஞரா தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெற்றி வாய்ப்பு 25%. சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 4,97,00,000. கடன் 96,96,000. வருமானம் 6,71,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 0 தான். அரசியல் அனுபவம் 2 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ராஜ்பவன் சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில 2 தேர்தல் 2016, 2021 பார்க்குறோம். கடந்த 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். அதுல 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்புல லட்சுமி நாராயணன் போட்டிட்டு இருக்காரு. அவர் 10,777 வாக்குகளும் 39% பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல கண்ணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 9,109 வாக்குகளும் 33.60% பெற்றிருக்கிறாரு. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அனிபால் நேரு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4,917 வாக்குகளும் 18.10% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் வந்து லட்சுமி நாராயணன் இந்த தடவை என்ஆர் காங்கிரஸ் சார்புல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 10,096 வாக்குகளும் 52.70% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து
டிஎம்கே சார்பில எஸ்பி சிவக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு அவர் 6364 வாக்குகளும் 33.20% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி சார்பில அந்தோணி ஷர்மிளா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 975 வாக்குகளும் 5.10% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ராஜ்பவன் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் பத்தி பார்த்தரலாம். அந்த வகையில நம்ம 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். இந்த தொகுதியோட தேவைகள் ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். அந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, குடியிருப்பு மேம்பாடு. அதாவது இது வந்து ராஜ்பவன் பொறுத்தளவுக்கு புதுச்சேரியில இருக்க மிகப்பெரிய அளவுல ஒரு தொகுதி. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு எலைட் தொகுதி அப்படிங்கிற மாரி சொல்லலாம். எப்படி சென்னையில வந்து அ தென் சென்னையும், சென்ட்ரல் சென்னையும் மிகப்பெரிய அளவுல ஒரு எலைட்டா இருக்கோ, அந்த மாரி வந்து ராஜ்பவனும் எலைட்டா இருக்கு. குடியிருப்பு மேம்பாடு வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து குடியிருப்பு மேம்பாடு பண்ணி குடுக்கணும். ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ, அத இன்னும் சிறப்பா செய்யணும். அடிப்படை வசதிகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இன்னும் கொஞ்சம் ரோடு அந்த மாரி ஏன்னா மத்த தொகுதிகள இணைக்கிற மாரி வந்து ரோடுகள் வந்து கொஞ்சம் சரிவர இருக்கணும். போக்குவரத்து நெரிசல் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க கேட்டிருக்காங்க. தொகுதி மேம்பாடு இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க உணர்றாங்க. அந்த வகையில பிஜேபி சார்பில விபி ராமலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 64 வயது ஆகுது. 8வது படிச்சிருக்கிறாரு. ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாரு. வெற்றி வாய்ப்பு 80% இருக்கு. சொத்து மதிப்பு 115,62,29,000 சொல்றாரு. கடன் வந்து 30,38,000 30,38,00,000 சொல்றாரு. வருமானம் 39,78,000 சொல்றாரு. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அரசியல் அனுபவம் 40 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே சார்பில ஒரு இளம் வேட்பாளரை இறக்கியிருக்காங்க. விக்னேஷ் கண்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 27 வயது ஆகுது. பிகாம் படிச்சிருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் என்டர்பிரினரா இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 35% இருக்கு. சொத்து மதிப்பு 1,34,00,000 இருக்கு. கடன் 10,83,000 இருக்கு. வருமானம் 7,02,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 2 இருக்கு. அரசியல் அனுபவம் 5 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, கற்பகவள்ளி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில கற்பகவள்ளி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் வந்து இங்க எப்படி வந்து லேடீஸ்க்கு அதிக முக்கியத்துவம் குடுத்துருக்காங்களோ, அதே மாரி அங்க 28 தொகுதிகள்ல நிக்கிறாங்க. 28 தொகுதிகள்ல 14 பெண் வேட்பாளர்கள நிறுத்தியிருக்காங்க. 29 வயது ஆகுது. 10வது படிச்சிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு 10% தான். சொத்து மதிப்பு 5,14,000 கடன் 80,000 வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 5 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில வி.ஜே. சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 62 வயது ஆகுது. இவர் பிஹெச்டி படிச்சிருக்காரு. இவர் வந்து பொலிட்டிக்கல் சயன்ஸ்ல பிஹெச்டி படிச்சிருக்காரு. அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. 20% இருக்கு. 5,27,00,000 இருக்கு. கடன் வந்து 19,69,000 இருக்கு. சொத்து 5,27,00,000 இருக்கு. வருமானம் வந்து 22,79,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 0 தான். அரசியல் அனுபவம் 2 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்க்கலாம். தட்டாஞ்சாவடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் நிக்கிற வேட்பாளர் அதாவது என்ஆர் காங்கிரஸ் சார்பில இருக்கிற என். ரங்கசாமி அவர்களும், காங்கிரஸ் சார்பில வைத்தியநாதன் அவர்களும் வந்து நிக்கிற மிகப்பெரிய அளவுல இந்த தடவ இருக்கிற பேட்டில் தொகுதி. ஸோ, அந்த வகையில 2016ல பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸ் சார்பில அசோக் ஆனந்த் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 12,754 வாக்குகளும் 53.90% பெற்றிருக்காங்க. அடுத்து சிபிஐ சார்பில சேது அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 5,296 வாக்குகளும் 22.40% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அடுத்து ரெட்டலை சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில காஸ்ட்னாடியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 1,649 வாக்குகளும் 7% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல முதலமைச்சர் வேட்பாளரா என். ரங்கசாமி அவர்கள் நின்னு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 12,978 வாக்குகளும் 56.10% பெற்றிருக்கிறாரு. அடுத்து சிபிஐ சார்பில சேது அப்படி மீண்டும் போட்டிட்டு இருக்காரு. அவர் 7,522 வாக்குகளும் 32.50% பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில ரமேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 1,183 வாக்குகளும் 5.10% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் பத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவுல இருக்க தொகுதி தேவைகள் பார்த்துடலாம். அந்த வகையில இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்ப கழிவுநீர் வடிகால் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ, அத வந்து மிகப்பெரிய அளவுல ரெக்டிஃபை பண்ணி குடுக்கணும். சாலை வசதி மிக மோசமா இருக்கு. ஸோ, இணைப்பு சாலைகள் மிகப்பெரிய அளவுல இருக்கணும். டிராஃபிக்க வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. குடிநீர் விநியோகம் சீராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுகாதாரம் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கணும். மின்சார வசதி மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ, அத ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கோரிக்கையா
வைக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் தொகுதி மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் இருந்திருக்கணும். சரி கண்டிப்பா வந்து இந்த தடவ எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அந்த வகையில என்ஆர் காங்கிரஸ் சார்புல முதலமைச்சர் வேட்பாளரா முதல்வராவே நிற்கிறாரு என். ரங்கசாமி அவர்கள். 75 வயதாவது. பிகாம் படிச்சிருக்காரு. அரசியல்வாதியா இருக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு 55% இருக்கு. சொத்து மதிப்பு 27,99,00,000, கடன் 35,00,000, வருமானம் 1,93,30,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 50 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்புல அதோட இப்போ பிரசிடென்ட்டா இருக்கிற வைத்தியலிங்கம் அவர்கள் தான் நிற்கிறாரு. அவர் 75 வயசு ஆகுது. பிகாம் படிச்சிருக்காரு. விவசாயம் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 50% இருக்கு. சொத்து மதிப்பு 21,09,00,000 இருக்கு. கடன் ஏதும் இல்லை. வருமானம் 47,65,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அரசியல் அனுபவம் 50 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது 50 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் பிரசிடென்ட்டா இருக்கிற எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும், ஸ்டாலின் அவர்களும் ஒரே தொகுதியில நின்னா எப்படி ஒரு பேட்டில் இருக்குமோ, அந்த பேட்டில் வந்து இந்த தொகுதியில இருக்க போகுது. அதை எப்படி என்ன சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யார் வெற்றி பெற போறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா, புதுச்சேரியை நம்ம முழுசா கவர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்தி குமாரி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. 40 வயது ஆகுது. 12வது படிச்சிருக்காங்க. இவங்க ஒரு பியூட்டிஷியனா இருக்காங்க. அழகு கலைஞரா இருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு வந்து 10% தான். சொத்து 44,81,000 இருக்கு. கடன் 6,00,000 இருக்கு. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 5 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் விநாயகம் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவருக்கு 49 வயதாவது. அவர் பிஏ படிச்சிருக்கிறாரு. விவசாயம் வந்து தொழிலா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெற்றி வாய்ப்பு 15% தான். சொத்து மதிப்பு 15 கோடியே 10 கோடியே 5,00,000 சொல்லியிருக்காரு. கடன் வந்து 1 கோடியே 13,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 15,32,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 15 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருப்புவனை சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில நம்ம 2 பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ஆர் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ் சார்புல கோபிகா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 12,143 வாக்குகளும் 44.70% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆ காங்கிரஸ் சார்புல அங்காளனா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10,711 வாக்குகளும் 39.50% பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்புல சங்கர் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. 1,618 வாக்குகளும் 6% பெற்றுக்கிறாங்க. அடுத்து 2021 சார்புல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அதாவது போன தடவை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்புல நின்ன அங்கலேனா தனிச்சு போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 10,597 வாக்குகளும் 37.20% பெற்றிருக்காங்க. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்புல கோபிகா நின்றுருக்காங்க. அவங்க 8,238 வாக்குகளும் 28.90% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்புல முகிலன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 7,644 வாக்குகளும் 26.80% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 திருப்புவனை சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள் பார்த்துடலாம். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கிராமப்புற பகுதிகள கொண்ட தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால விவசாய மேம்பாடு இந்த இடத்துல வந்து இருக்கணும். அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இருக்கணும். ஸோ இருந்துச்சுன்னா அப்படின்னா, நாங்க விளைவிக்கிற பொருட்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சந்தைப்படுத்துதல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு நல்லதா இருக்கும் அப்படின்னு இந்த தொகுதி மக்கள் ஆசைப்படுறாங்க. இது தொழில்துறை வளர்ச்சியில வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதா இருக்கணும். ஏன்னா வேலைவாய்ப்பின்மை நெறைய இருக்கு. ஸோ அதுக்கு வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்காங்க. சுகாதார வசதிகள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு சுகாதார வசதிகள் வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த அரசு மருத்துவமனைகள் எல்லாம் குறைவா இருக்காங்க. ஸோ வந்து அவுட் பேஷண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கே மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஆசைப்படுறாங்க. உள்கட்டமைப்பு, அதாவது இப்படி சொன்ன சாலை போக்குவரத்து, இந்த குடிநீர் ஏற்பாடுகள், அப்புறம் குடிநீர் விநியோகம், இது மாதிரிலாம் நிறைய வந்து கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட்டா பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. கல்வி வந்து போதிய அளவில இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸ் சார்புல கோபிகா மீண்டும் நிக்கிறாங்க. அவங்களுக்கு 43 வயதாவது. 10th படிச்சிருக்காங்க. அவங்க எம்எல்ஏவா தான் இருந்திருக்காங்க. சுயதொழில் எதுவும் பண்ணல. வெற்றி வாய்ப்பு 45% இருக்கு. சொத்து வந்து 1,20,00,000 இருக்கு. கடன் வந்து எதுவும் இல்லை. வருமானம் 2,25,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அரசியல் அனுபவம் 20 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்புல வேலு அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. 49 வயது ஆகுது. 10வது படிச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேபர் கான்ட்ராக்டிங் ஒர்க் பண்றாரு. ஆள் ஒப்பந்தக்காரர் இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 65% இருக்கு. சொத்து 53,11,008 இருக்கு. கடன் வந்து 20,02,000 இருக்கு. வருமானம் 7,06,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அரசியல் அனுபவம் 25 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல ரஞ்சித் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க.
பண்ணிடுறாங்க. 30 வயது ஆகுது. இவர் டிப்ளமோ இசி படிச்சிருக்காரு. அலுவலர், அதாவது இவர் ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறாரு. 20% வெற்றி வாய்ப்பு இருக்கு. 15,49,000 வந்து இவரு சொத்து மதிப்பு காட்டியிருக்காரு. கடன் 22,000 சொல்லியிருக்காரு. வருமானம் ஏதும் இல்லை. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அரசியல் அனுபவம் 7 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் சாய் ஜே சரவணகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 53 வயது ஆகுது. இவர் வந்து லா படிச்சிருக்காரு. இவர் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு இவருக்கு தான் இங்க 60% இருக்கு. சொத்து மதிப்பு 5,29,51,000 சொல்லியிருக்காரு. கடன் வந்து 3,72,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 6,78,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு வந்து 2 சொல்லியிருக்காரு. அரசியல் அனுபவம் 15 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வில்லியனூர் சட்டப்பேரவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமச்சிவாயம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 18,009 வாக்குகளும் 57.10% பெற்றிருக்காரு. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 9,728 வாக்குகளும் 30.90% பெற்றிருக்காரு. அடுத்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் முகமது ஹாலித் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 1,598 வாக்குகளும் 5.10% பெற்றிருக்காங்க. அடுத்து 2021 தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுக சிவா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவர் 19,653 வாக்குகளும் 56.10% பெற்றிருக்காங்க. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் சுகுமாரன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 12,073 வாக்குகளும் 36.50% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரவீனா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 1,182 வாக்குகளும் 3.4% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 வில்லியனூர் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் நிலவரம் பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். தொகுதி தேவைகள் முதல்ல பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியோடது முக்கியமானதாக வடிகால், அதாவது மழையோ ஒரு புயலோ வந்தாலோ வடிகால் வசதி மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு. அப்புறம் இந்த குப்பைகள் தூய்மை சார்ந்த பணிகள் வந்து மிகப்பெரிய அளவில் தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த மக்கள் சொல்றாங்க. சமூக நலன் வந்து இந்த தொகுதியில வந்து எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆசைப்படுறாங்க. அதே பொது உட்கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாலை போக்குவரத்து, குடிநீர் விநியோகம், அப்புறம் தெருவிளக்கு வசதிகள், மின்சார வசதி, இந்த மாதிரி வந்து அடிப்படை தேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மேம்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி பராமரிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிகளில் ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ற அந்த ஒரு திட்டம் வந்து மீண்டும் வந்து பராமரிக்கிறது இல்ல. ஸோ அந்த பராமரிப்பு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்கணும். அதாவது இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த வகையில இந்த இடத்துல பாஜக சார்பில் ரவிக்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவருக்கு வயது 48வது, பிகாம் படிச்சிருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் என்டர்பிரைனரா இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 35% இருக்கு. சொத்து மதிப்பு 21,64,00,000 இருக்கு. கடன் 14,75,000 இருக்கு. வருமானம் 8,48,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 2 இருக்கு. அரசியல் அனுபவம் 22 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்க டிஎம்கே சார்பில் சிவா அவர் தான் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 59 வயது ஆகுது. 10வது படிச்சிருக்காரு. விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 50% இருக்கு. சொத்து மதிப்பு 43,24,00,000 இருக்கு. கடன் வந்து 6,83,00,000 இருக்கு. வருமானம் 10,37,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 7 இருக்கு. அரசியல் அனுபவம் 25 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாங்க. அவங்க 50 வயது ஆகுது. ஐஐடி படிச்சிருக்காரு. ஐஐடி படிச்சிருக்காரு. ஓட்டுநரா தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெற்றி வாய்ப்பு 10% தான். சொத்து 36,500 சொல்றாரு. கடன் வந்து எதுவும் இல்லை. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கும் எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 4 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிவிக்கு சார்பில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரமேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 42 வயதாவது. பிகாம் படிச்சிருக்காரு. சுய தொழில் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 25% இருக்கு. சொத்து மதிப்பு 60,62,000. கடன் 1,59,000. வருமானம் 0. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கு 2 இருக்கு. அரசியல் அனுபவம் வந்து 15 வருடங்களுக்கு மேல் இருக்கு அவருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து புதுச்சேரியிலேயே பார்த்தீங்கன்னா யானம், அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற யானம் சட்டப்பேரவை தேர்தல் நிலங்கள் பார்த்தலாம். ஏன்னா ஆந்திர பிரதேஷோட இருக்கிற ஒரு யூனியன் டெரிட்டரி வந்து யானம் இருக்கு. ஸோ இந்த யூனியன் டெரிட்டரி புதுச்சேரிக்கு சேரும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில் எப்படி எலெக்ஷன் நடக்குதோ அது, ஏன்னா புதுச்சேரியோட எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவும் இங்கே தான் நடக்கும். ஸோ அந்த வகையில் யானம் சட்டப்பேரவை தேர்தல் நிலவரம் பார்த்தலாம். அந்த வகையில் 2016, 2021 பார்க்க போகிறோம். அந்த வகையில் 2016 காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 20,801 வாக்குகளும் 61.40% பெற்றிருக்காரு. அடுத்து என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திரிக்கோட்டி பைரவ சுவாமி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 12,047 வாக்குகளும் 35.50% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் மஞ்சளா
சாய்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 343 வாக்குகளும் 1% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் 17,132 வாக்குகளும் 49.20% பெற்றிருக்கிறாரு. அடுத்து சிட்டிங் எம்எல்ஏ அதாவது முதலமைச்சராக இருந்த என் ரங்கசாமி அவர்கள் இருக்காங்க. அவங்க 16,477 வாக்குகளும் 47.40% பெற்றிருக்கிறாரு. அடுத்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் தௌலுரி வீரபதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 320 வாக்குகளும் 0.9% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2026 யானம் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர் நிலவரம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா கல்வியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து எல்லாமே வந்து தமிழ், ஹிந்தி அப்புறம் தெலுங்கு எல்லாமே இருக்கு. ஸோ ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில வந்து ஏன்னா இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி இது வந்து ஒரு 600, 700 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கு. ஸோ அதனால இத வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றது மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சுகாதார வசதிகள் வந்து இங்க வந்து மிகப்பெரிய அளவுல மேம்படுத்தி தான் இருக்கணும். நிர்வாகம் வந்து கொஞ்சம் ஆந்திர பிரதேசோட ஒத்துழைப்போட மிகப்பெரிய அளவுல நடக்கணும். நீர் மேலாண்மை வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கணும். உள்கட்டமைப்பு வந்து கொஞ்சமாச்சு இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு தனி தீவு மாதிரி தான். ஏன்னா ஆந்திர பிரதேஷோட மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயங்கள் இங்க கிடைக்காம போகலாம். புதுச்சேரியோட கவர்மெண்ட் இங்கிருந்து அங்க போய் பண்ணணும். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ என் ரங்கசாமி அவர்கள் இருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவே இருந்தாருன்னா தான் அது வந்து ஈஸியாக எல்லாமே கன்வீனியண்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தொகுதிகள் வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக ஒன்றா வந்து ஆந்திர பிரதேஷோட சேர்த்தணும் இல்லைன்னா அப்படி எனக்கு தெரியல. பட் ஆனால் அது அந்த இடத்துல வந்து தேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மாற்றி அமைக்கணும். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் தான் போட்டிடுறாரு. 62 வயதாவது 10வது படிச்சிருக்காரு. அவர் அரசியல்வாதியாக இருக்காரு. வெற்றி வாய்ப்பு 50% இருக்குது. சொத்து மதிப்பு 8,17,00,000 சொல்லியிருக்காரு. கடன் 1,47,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 33,67,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 30 வருடங்களுக்கு மேல் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை வெற்றி பெற்ற கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் அவர்கள் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் போட்டிடுறாரு. 33 வயதாவது மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காரு. எம்எல்ஏவா இருக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு வந்து 50%. சொத்து மதிப்பு 7,64,00,000. கடன் வந்து 2,36,00,000 இருக்கு. வருமானம் 6,96,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 8 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த தொகுதியோட ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்காங்க. அவங்க லக்ஷ்மி ஸ்னேகர் மேடபதி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. 32 வயதாவது மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு 10% தான். சொத்து மதிப்பு 7,64,00,000. கடன் வந்து 2,36,00,000 இருக்கு. வருமானம் 6,97,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு வந்து எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 1 வருடங்களுக்கு மேலே இருக்குது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொல்லாப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் அவங்களோட ஒய்ஃபாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட சொத்து மதிப்பும் அவங்களோட சொத்து மதிப்பும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒற்றுமையாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக வித்ட்ரால் பண்ண வாய்ப்பு இருக்குது. வித்ட்ரால் பண்ணலை. பட் ஆனால் இது வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் தோட்டா ராஜு அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. 59 வயது ஆகுது. படிப்பு 10வது படிச்சிருக்காரு. இவர் வந்து தொழில் முனைவராக வேலை செய்கிறாரு. வெற்றி வாய்ப்பு வந்து 15%. சொத்து 12,03,00,000 வச்சிருக்காரு. கடன் 1,12,00,000 வச்சிருக்காரு. வருமானம் 13,40,000 வச்சிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அரசியல் அனுபவம் 29 வருடங்களுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம புதுச்சேரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்கள் எல்லா நேரத்துலையும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா நம்மளோட கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாதுன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம மக்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத ஆசைப்படுறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக அதை நீங்கள் எனக்கு பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு உங்களோட மிகப்பெரிய அளவில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நான் மிகப்பெரிய அளவில் ஒரு உத்வேகத்தோட இன்னும் நிறையா ஏன்னா நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சின்ன சின்ன டேட்டாஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து யாருக்கும் தெரியப்படுத்துறதில்ல. ஸோ அதை தெரியப்படுத்தணும்னு மிகப்பெரிய அளவில் ஆசையோடு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.